யோவான் ஸ்நானகரை குறித்து தான் சில காரியங்கள் பார்க்க போகிறோம். நேற்று அவரை குறித்து நம்ம கடைசியாக முடிக்கும்போது அவர் ஒரு எசின்ஸ் என்று சொன்னோம். எசின்ஸ் என்றால் எசின்ஸ் என்றால் எபிரேய மொழிபெயர்ப்பிலே ஒரு மொழியாக்கம் தூய்மை என்று அர்த்தம், இல்லை என்றால் பரிசுத்தம் என்றதான அர்த்தம். இவர்கள் எல்லோரும் அங்கே எருசலேமிலே அங்கே இருக்கிற ஆசாரியர்கள் சரியாக இல்லாதபடினாலே சில உத்தமர்கள், வேதத்தை ஆராய்ந்தவர்கள், படித்தவர்கள், பரிசுத்தவான்கள் அங்கேருந்து வெளியே போயிட்டு ஒரு இடத்துல கும்ரான் என்ற இடத்துல அவர்கள் வாசம் செய்தார்கள், இருந்தார்கள் என்று சொல்லி நேற்று தினத்திலே நம்ம பார்த்தோம். அங்கே எசின்ஸ் என்றால் பார்த்திங்கன்னா ரொம்ப அரிது, யாரும் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. அதே சமயத்தில் ஒரு எசின்ஸ் போகிறாங்கன்னா எல்லாரும் அவங்க பின்னாடி அப்படி கை கட்டி போவாங்க. ஒரு எசின்ஸ் போகிறாரு, ரொம்ப அதிசயமாக என்ன செய்வாங்கன்னா அவங்களை பார்ப்பாங்க. அவங்களை பார்த்தாலே ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்லி அவர்களை பார்ப்பார்கள். இப்படி தான் எசின்ஸ் என்ற நாட்கள் இருந்தார்கள். அந்த சமயத்தில் தான் யோவான் ஸ்நானகர் அங்கிருந்து அவர் ரிட்டர்ன் பேக் எருசலேமுக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் வரும்போது அவர் அவர் உடை என்னவா இருக்கிறத ஒட்டகமை உடை அவர் தரித்து கொண்டிருந்தார். அவரை பார்க்கும்போது ஒரு எசின்ஸாக இருந்தபடினாலே அநேக ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். மேக்சிமம் எசின்ஸ் என்ன செய்ய மாட்டாங்கன்னா பேச மாட்டாங்க. அவங்க பேச மாட்டாங்க, பேசக்கூடாது. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா எப்பொழுதும் அமைதியில் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆனால் இவர் யோவான் ஸ்நானகர் அவர் வாயை திறந்து பேசும்போது மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். கவனிக்க வேண்டிய ஒன்று, யோவான் மீண்டும் எருசலேமுக்கு அவர் திரும்பி அவர் மக்களுக்கு அநேக வார்த்தைகளை போதிக்கிறார். நீங்கள் கவனிக்கும்போது யோவான் ஸ்நானகருடைய பிரசங்கம் என்ன, அவர் எதை சொல்லி பிரசங்கிக்கிறார்? நம்பர் 1, மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கை சீர்படுத்தி கொள்ளுங்கள் என்று அவர் பிரசங்கம் பண்ணுறார். 3ஆவதாக பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அவர் அங்கு சொல்லுகிறார். நம்ம நேற்று தினத்தை குறித்து நாம் பார்த்தோம். பரலோகத்தை குறித்து பரலோக ராஜ்யம் சமீபம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் யாரும் பேசிராத ஒன்று புதிய ஏற்பாட்டில் முதலாக ஒரு தீர்க்கதரிசி பேசுகிறார். மல்கியாவிற்கும் மத்திய புத்தகத்திற்கும் ஏறக்குறைய 400 ஆண்டுகள். அந்த 400 ஆண்டுகள் எந்த வடிவிலும் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிகள் வழியாக மக்களுக்கு போய் சேரவில்லை. முதல் சத்தமாக யோவான் ஸ்நானகர் பேசுகிறார். அந்த முதல் சத்தம் எப்படி இருந்தது என்றால் பரலோக ராஜ்யம் இருந்ததாக, பரலோக ராஜ்யத்தை குறித்ததான பிரசங்கமாக இருந்தது. பழைய ஏற்பாட்டிலே பரலோக ராஜ்யத்தை குறித்தான பிரசங்கங்கள் பெரிய அளவுக்கு உங்களால் பார்க்க முடியாது. ஏனென்றால் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேச முடியாது. ஏனென்றால் மனிதன் அவன் மரிக்கும்போது அவன் பாவத்தோடு மரிக்கிறான். இப்போ அவனுக்கு நித்தியம் வேணும். ஒரு பரிசுத்தமாக ஒரு மனுஷன் மரித்தால் தான் அவன் மரித்த பிற்பாடு நித்தியத்தை அடைந்து கொள்ள முடியும். ஒரு பாவியான ஒருவன் பாவங்கள் எப்பொழுது மன்னிக்கப்படும் என்றால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே. அப்போ இயேசு கிறிஸ்து ரத்தம் பழைய ஏற்பாட்டில் சிந்தப்படவில்லை, புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்படுகிறது. இன்றைக்கி நம்ம எல்லோரும் பரிசுத்தமாக மரிக்கிறோம், எழும்போது பரிசுத்தமாக எழுறோம். அப்போ ஆண்டவரோடு நித்திய காலமாக அந்த ராஜ்யத்திற்குள்ளாக சபையாக நாம் என்ன செய்ய போகிறோம், புறப்பட்டு போக போகிறோம். எனவே யோவான் ஸ்நானகர் தான் முதலாக பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கம் செய்கிறார். அவர் சொல்கிறார், ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் செய்கிறார். அதுக்கு முன்பதாக வரை யூதர்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும் அவசியம் இல்லை. நாம் நேற்று பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா எசின்ஸ் அங்கே என்ன செய்வாங்கன்னா தினமும் 2 வேளை அவர்கள் ஒரு தண்ணி தொட்டி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணி தொட்டியில் ஸ்நானம் பண்ணுவாங்க. எத்தனை முறை மூழ்கி எழுவாங்கன்னா 3 முறை மூழ்கி எழுவாங்க. அவர்கள் 3 முறை மூழ்கி எழுவாங்க. எப்போ அவங்க எசின்ஸ் எல்லாமே அப்படி தான் அவர்கள் தங்களை சுத்திகரித்து கொண்டார்கள். எனவே முதலாக அவர்கள் ஞானஸ்தானத்தை குறித்து இந்த யோவான் ஸ்நானகர் தான் அங்கே சொல்லிக் கொடுக்கிறார், பிரசங்கம் செய்கிறார். தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று பிரசங்கிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் கையில் என்ன உண்டு, தூற்றுக்குறை உண்டு. அவர்களெல்லாம் தூற்றுக்குறை இருக்கிறது. யாருக்கு எந்த அளவின்படி தூற்றுகிறாரோ அந்த அளவின்படி அவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்கலாம். எனவே தூற்றுக்குறை அவர் கையில் இருக்கிறதாகவும் மக்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் அளவுக்கு பிரசங்கம் இருந்தது. அந்த நாட்களே வேதபாரகர்கள் பரிசேயர்கள் எவ்வளோ பேசினாலும் மக்கள் தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்திருந்த நாட்களிலே இந்த யோவான் ஸ்நானகர் பேசின அந்த வார்த்தைகள், வசனங்கள் எல்லாவற்றையும் மக்கள் பார்த்து பயந்து போய், ஐயோ ஒரு எசின்ஸ் பேசுகிறாரு, ஐயோ பேசக்கூடாத ஒருவர் பேசுகிறாரு, புதிய சமூகம் பரலோகம் ராஜ்யம் உண்டு என்று சொல்லுகிறாரு, மனம் திருமனுக்கு அதை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் என்று புதிய ஒரு சம்பவமாக, புதிய வார்த்தைகளாக, புதிய உபதேசமாக இருந்தபடினாலே அவர் பயந்து போய் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அது மட்டும் இல்லாமல் யோவான் ஸ்நானகர் அநேக புத்திகளை குறித்ததான ஒரு செய்தியை மக்களுக்கு அறிவித்து அநேக புத்திமதிகளை சொன்னார்.
அப்போ சில மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வேதபாரகர், சில பரிசேயர்கள், சில ரோம போர் சேவர்கள், சில யூதர்கள் எல்லாரும் யோவான் கிட்ட ஓடி வராங்க. எதற்காக என்றால், இவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனம் திரும்புறதுக்கு எது அடையாளம், இதுக்கு முன்பதாக 5 பலிகள் இருக்குது வேதாகமத்தில். சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, போஜன பலி போன்ற பலிகள். இந்த பலிகளை இவர்கள் பாவம் செய்துவிட்டு மறுபடியும் செலுத்திக் கொண்டே இருந்தார்கள். யோவான் ஸ்நானகர் சொல்கிறாரு, மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபம், எனவே ஞானஸ்நானம் எடுங்க. இவருக்கு எல்லாரும் வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் 3 முறை அவர் ஞானஸ்நானம் கொடுத்து அனுப்புகிறார். 3 முறை மூழ்கி எழுகணும் எசின் சொல்லி அவர்கள் சொல்லிக் கொடுத்த, அவர்கள் கற்றுக்கொண்டு, அவர்கள் பின்பற்றின ஞானஸ்தானத்தை யோவான் ஸ்நானகர் எல்லா மக்களுக்கும் கொடுத்தார் மனம் திரும்புவதற்கு. அநேகர் என்ன செய்தாங்க அப்படின்னா, நாம் மற்ற அந்த போஜன பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி போன்ற பலியை போல பாவம் செய்துவிட்டு இந்த தண்ணீரில் மூழ்கி நம்ம ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டால் போதும் என்று அவர்கள் எண்ணினபடினாலே, எல்லாரும் வந்து நாங்களும் ஞானஸ்நானம் எடுக்கிறோம் என்று யோவான் கிட்ட சொன்னபடினாலே யோவான் மக்களை கடிந்து கொள்ள ஆரம்பித்தார். இந்த ஞானஸ்நானம் என்பது அவர்கள் மீண்டும் பாவம் செய்துவிட்டு ஞானஸ்நானத்தை எடுத்துவிட்டு மறுபடியும் போய் பாவம் செய்துட்டு மறுபடியும் ஞானஸ்நானம் எடுக்கிற மாதிரி இது இல்லை. மக்கள் செலுத்தி கொண்டு இருந்துக்கிற அநேக சர்வாங்க தகன பலி இருக்கும். எப்படின்னா, பாவம் செய்வாங்க, வருவாங்க, பலி செலுத்துவாங்க, மறுபடியும் போய் பாவம் செய்வாங்க. அந்த மாதிரி இவர்கள் நினைத்து எல்லோரும் நானும் ஞானஸ்நானம் எடுக்கிற வந்தபடினாலே யோவான் ஸ்நானகர் அங்கே மக்களை கடிந்து கொள்ளுகிறார். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக்கொள்ள வகை தேடுகிறீர்கள், அது மட்டும் இல்லாமல் ஏற்ற கனிகளை கொடுங்கள், உங்களை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள், பெருமை பாராட்டாதிருங்கள். கனி கொடுக்கிற மரங்கள் தான் கர்த்தருடைய களஞ்சியத்தில் சேர்க்கப்படும், கனி கொடுக்காத மரங்கள் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஸோ இங்கே பார்க்கும்போது அவர் சொல்லி தருகிறார், உங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டாதிருங்கள், நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று அவர் சொல்லுகிறார். உங்களுக்கு இருக்கிறவர்களை போதும் என்று எண்ணுங்கள், உதவி செய்யுங்கள், லஞ்சம் வாங்காதிருங்கள், இடுக்கண் செய்யாமல் பொய்க்குற்றம் சொல்லாமல் இருங்கள். இந்த உபதேசம் எல்லாமே அந்த மக்களுக்கு புதியதாகவும் அதிகாரம் உள்ளதாகவும் இருந்தது. கவனிங்க, மற்ற யாரோ ஒரு வந்து ஒரு புதிய உபதேசத்தை அங்கே மக்கள் மத்தியில் சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவங்களை கல்லடித்து கொண்டிருப்பாங்க. அந்த நாட்களிலே அவர்கள் மோசே கற்றுக் கொடுத்த எல்லா வசனங்கள் படியாக, கட்டளைப்படியாக, கற்பனைப்படியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் ஒரு தேவையில்லாத இல்லை என்றால் புதிய உபதேசத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தில் அதை கற்றுக் கொடுத்தார். இதை அல்லாமல் வேறு எந்த உபதேசத்தையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி, இப்போ புதிய உபதேசத்தை யோவான் ஸ்நானகர் பேசும்போது மக்கள் எல்லாரும் அவர் கீழ்ப்படிந்து பயந்த காரணம் என்னன்னா, அவர் ஒரு ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவர். ஆமென். அவர் ஒரு எசின்ஸ் பேசக்கூடாதவர் பேசுகிறார். ஆசாரிய குடும்பத்தில் அவர் யோவான் ஸ்நானகர் பிறந்தபடினாலே, அதிகாரம் உள்ளவராக இவர் பேசுகிறபடினாலே இவர் வார்த்தைக்கு எல்லாரும் செவி கொடுத்தார்கள். அவ்வளோ சீக்கிரம் வேதப்பாரர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்ல முடியுமா? அந்த நாட்கள் வேதப்பாரங்க எப்படி இருந்தாங்கன்னா, நீங்கள் போயிட்டு ஐயா உங்களோட கொஞ்சம் இப்போ ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்டால் கூட, நான் இப்போது உங்களோட பேச முடியாது, எனக்கு வந்து பிஸியாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய காலங்கள். இன்றைக்கி ஒரு எம்பி கிட்ட போய் பேச முடியும் நம்மளால், அதுக்கு எவ்வளோ அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அவ்வளோ சர்வீஸ் சாதாரணமாக பேச முடியாது. அது போல தான் அந்த வேதப்பாரர்கள் பரிசேயர்கள் அந்த நாட்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்ல முடியுமானால் இவர் யாராக இருந்திருக்க முடியும்? இவர் ஒரு ஆசாரியன், இவர் வேதத்தை நன்கு அறிந்தவர், அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு எசின். அதே சமயத்தில் இவர் சொன்னால் மக்கள் எல்லாம் பயந்தார்கள். இவர் வார்த்தை எல்லாம் அதிகாரம் உள்ளதாக இருந்ததாக இங்கே பார்க்குறோம். யோவான் ஸ்நானகர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோன்னா, இவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர் நீதியை நிறைவேற்றுகிறவராக இருந்தார். யோவான் ஸ்நானகரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ஒரு தீர்க்கதரிசி. அது மட்டும் இல்லாமல் யோவான் ஸ்நானகரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னைத்தான் தாழ்த்தினான். அடுத்தபடியாக சொல்கிறது, அவன் தேவனால் யோவான் ஸ்நானகர் அனுப்பப்பட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானகர் ஒரு தூதன் என்றும் வேதம் சொல்லுகிறது. அவர் ஒரு தூதனாக இருக்கிறார்.
யோவான் ஸ்நானகர் அநேகரை சந்தோஷப்படுத்தினார். யோவான் ஸ்நானகர் கர்த்தருக்கு முன்பதாக பெரியவனாக இருந்தான். அங்கே பாருங்கள், கர்த்தருக்கு முன்பதாக பெரியவனாக இருந்தானாம், அநேகரை சந்தோஷப்படுத்தினானாம். அநேகர் பாவத்திலிருந்து விடுதலையாக்கவும், மக்கள் அது விடுதலை ஆகணும், அது இயேசு கிறிஸ்து என்று அடையாளப்படுத்துவதற்கு மக்களுக்கு ஒரு புதிய ஒரு சத்தம். அநேக ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா, சில நேரத்தில் நம்ம இருந்திருப்போம், ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்போம், இல்லை நம்முடைய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம், இல்லை சில இடத்துல இருப்பது ரொம்ப கஷ்டப்படும். திடீர்னு ஒரு நன்மை நடக்கும் அப்படின்னா நம்ம மனசு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷப்படும். மக்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடாதபடிக்கு அவர்கள் ஆவலாய் காத்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி வர மாட்டாரா, எங்கள் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ண மாட்டாரா, ஆண்டவர்கிட்ட பேசி ஆண்டவருக்கு என்ன பேசுகிறாரோ அது எங்ககிட்ட சொல்ல மாட்டாரா என்று சொல்லி மக்கள் அந்த நாட்களை காத்துட்டு இருந்தேன். ஏன்னா மல்கியாவுக்கு பிற்பாடு எந்த தீர்க்கதரிசி வழியாகவும் கர்த்தர் பேசவே இல்லை. முதல் 400 ஆண்டுகள் பிற்பாடு தான் ஒரு தீர்க்கதரிசி பேசுகிறார். இந்த யோவான் ஸ்நானகர் தான் மக்களோட தேவனுடைய வார்த்தைகளை நேரடியாக பேசுகிறார். அதுக்கு முன்பதாக வரை அந்த 400 ஆண்டுகள் கர்த்தருடைய வார்த்தை எந்த வடிவிலும் மக்களுக்கு போய் சேரவில்லை. வேதப்பாரர்களை வைத்து ஆங்காங்கே மோசே கற்றுக் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தார்களே அல்லாமல் தேவன் சொன்னதாக சொல்லி அவ்வப்போது ஏசாயை போல, எரேமியை போல, எசேக்கியேல் போல போன்ற அங்கே இருந்த தீர்க்கதரிசிகளைப் போல அவர் மக்களோடு பேசவில்லை. எனவே மக்கள் காத்துட்டு இருந்தாங்க. யோவான் என்ற தீர்க்கதரிசி வரும்போது யோவான் ஸ்நானகர் மக்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். கர்த்தரிடமிருந்து வார்த்தை வந்ததாக நம்பினார்கள், அவர் ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். பரிசுத்த ஆவியானவரால் இவர் நிரப்பப்பட்டான் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது என்பது ரொம்ப அரிது, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பிற்பாடு தான் இன்று வரை பரிசுத்த ஆவியானவரால் சபைகள் நிரம்பிக் கொண்டு இருக்கிறது. அவரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர் சமீபமாய் வந்து அங்கே அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். ஆனால் பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகளுக்கும் மக்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அங்கே ஒரு ஆசீர்வாதமோ பரிசுத்த ஆவி இறங்குதல் என்பது ரொம்ப அரிது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான நபர்கள் மேல் மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்கள் நிரப்பினார். அதில் ஒருவர் தான் யோவான் ஸ்நானகர். அநேகர் கர்த்தரிடத்தில் இந்த நபர் மனம் திரும்ப வைத்தார். உத்தமமான ஜனத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு ஆயத்தப்படுத்தினார் இந்த யோவான் ஸ்நானகர். உத்தமமான ஜனத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு ஆயத்தப்படுத்தினார். மக்களின் நினைவுகளை அறிந்திருந்தார். இயேசு கிறிஸ்து எப்படி மக்கள் நினைவுகளை அறிந்து அவர் பேசினாரோ அதுபோல் இந்த தீர்க்கதரிசி மக்கள் நினைவுகளை அறிந்து அதுக்கு ஏற்றாற் போல பிரசங்கம் செய்தார். இப்படி தான் யோவான் ஸ்நானகர் நிலை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் தவறு செய்கிறாங்களோ அவங்களை பார்த்து வைராகியம் கொண்டார். அவர் தவறு செய்யாதபடி அவர்களை கடிந்து கொண்டார். நீதியும் பரிசுத்தம் உள்ளவனாக இந்த யோவான் ஸ்நானகர் இருந்தார். யோவான் ஸ்நானகன் சொல்படி ஏரோது அநேக காரியங்களை செய்தார் என்று வாசிக்கிறோம். ஒரு ஏரோது ராஜா கூட யோவான் சொன்படி அநேக காரியங்களை செய்ய முடியுமானால் இந்த யோவான் ஸ்நானகர் தெய்வ பக்தியுள்ள நபராக, ஒரு பரிசுத்தவானாக, ஒரு ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தபடினாலே, அநேக வார்த்தைகள் அவங்ககிட்ட இருந்தபடினாலே, பரிசுத்த ஆவியான அவங்ககிட்ட இருந்தபடினாலே ஒரு ராஜா, ஏரோது ராஜா கூட அவன் சொல்படி கேட்க வேண்டியதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜனத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். ஞானஸ்தானத்தை முதல் அறிமுகப்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த யோவான் ஸ்நானகர். ஏனென்றால் இவர் எசின்ஸ் முறையின்படி 3 முறை முக்கிய ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அதுக்கு பிற்பாடு தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால் அதை பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி செய்தார். ஒவ்வொரு ஞானஸ்தானம் என்பது ஒருவன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும், அறையப்பட்டு மறுபடியும் உயிர் தெள்ள வேண்டும். இதுதான் ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். ஏன்னா நம்ம எல்லாரும் பாவிகள், ஆமாங்களா? உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனும் பாவியாக இருக்கிறான். ஒருவன் பாவம் செய்தால் அந்த பாவத்திற்கு நிச்சயமாக அவனுக்கு தண்டனை உண்டு, ஆமாங்களா? எந்த மனுஷன் பாவம் செய்தாலும் அவனுக்கு கட்டாயமாக தண்டனை உண்டு. ஆனால் நான் பாவம் செய்ததற்கு நாம் எப்படி தண்டனை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், நான் பாவத்திலிருந்து நான் மரித்து போய் நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். அதாவது உங்களை தண்ணியில் அழுத்தும் போது பாவத்திற்கு நீங்கள் ஃபுல்லாக மரித்துட்டீங்கன்னு அர்த்தம், மறுபடியும் எழும்போது நீங்கள் உயிர் தெழுந்தீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதுக்கு அடையாளமாக தான் யோவான் ஸ்நானகர் முதல் ஞானஸ்நானத்தை அவர் அறிமுகப்படுத்தி அவர்கள் சொல்படி, இல்லை எசின்ஸ் முறையின்படி ஒரு நபரை 3 முறை முக்கி எடுப்பது தான் அவர்கள் வழக்கமாக இருந்தது. அதனால் தான் அப்போஸ்தலர் காலத்திலே 19ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர் பவுல் மக்கள் கேட்பார், எந்த முறையின்படி ஞானஸ்தானம் எடுத்தீங்க?
அப்போ அவங்க சொல்றாங்க, நாங்கள் யோவான் ஸ்நானகர் அவர் வழியாக இல்லை, அப்படி கிடையாது. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு புதிய அடுத்த ஒன்றை அவர்கள் அறிமுகம் செய்கிறார்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மக்களுக்கு ஆங்காங்கே கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அடுத்துக்கு பிற்பாடு, ஏனென்றால் பாவத்திற்கு ஒருவன் மரிக்க வேண்டுமானால், பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டுமானால், ஒருவன் இயேசு கிறிஸ்து என்றதான அந்த இரட்சகரை அவன் தொழுது கொள்ள வேண்டும். இயேசுவின் ரத்தம் தான் சகல பாவங்கள் நீக்கி அவனை சுத்திகரிக்கும். ஒரு மனுஷன் பாவி என்று சொல்லுகிறவன் அவன் தன்னை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி அவன் தண்ணீரில் மூழ்கி எழும்போது அவன் கிறிஸ்துவுக்காக எழுகிறான். கிறிஸ்துவுடனே கூட அவன் வாழ முடியும். இல்லை என்றால் கிறிஸ்துவ நம் சிலுவை அறையப்படணும். அதுக்கு அடையாளம் தான் இந்த ஞானஸ்தான முறையை இந்த யோவான் ஸ்நானகரை வைத்து ஆண்டவர் முதலாக அவர் வருவதற்கு முந்தி மக்களை ஆயத்தப்படுத்தினார். இந்த யோவான் ஸ்நானகர் குறித்து வேதம் சொல்கிறது, இவரை கடைசியாக சிறைச்சதம் செய்து இவரை